இருக்கிறியா? சாப்பிட்டியா? அப்படி இருந்தாலும் தம்பி, நீரளவை ஆகுமாம் நீராமல், நாம் கற்ற நூல் அளவை ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்தளவை ஆகுமாம் நாம் கற்ற செல்வோம், குலத்தளவை ஆகுமாம் குலம். ஒரு தண்ணீர் தடாகத்தில் இருக்கக்கூடிய தாமரை மலரானது தண்ணீருடைய உயரம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுதான் அந்த தாமரையினுடைய உயரமும் இருக்குமா. தண்ணீரின் அளவு உயர்ந்தால் தாமரையுடைய உயரும், குறைந்தால் கீழே. அது போலதான் நாம் கற்றிருக்கக்கூடிய கல்வியின் திறமையும் அப்படிதான். அது அனுபவ கல்வியாக இருந்தாலும் சரி, அறிவி கல்வியாக இருந்தாலும் சரி, என் மனசுல என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். ஆமா, அப்படி போன ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணிய காரியங்களே இந்த ஜென்மத்தில் செலவழிக்கக்கூடிய செல்வங்கள். அப்படி இருக்கும் பொழுது இத்திருச்சபை நாடி அடியால் வேடமேற்று வந்திருக்கக்கூடிய தருணம் நான் யார் என்ற விளக்கம் சொல்ல வேண்டும் இல்லையா? என்னுடைய தந்தையராய் இருக்கக்கூடிய யார் தெரியுமா? மகாராஜனுக்கும் என்னுடைய தாயரா விளங்கும்படியான ரத்தினமாலை அம்மையாருக்கும் தேவேந்திரனின் இந்திராணி அம்மையாருடைய அம்சத்திலே பொற்கலசத்திலே பிறந்ததினாலே என்னுடைய பெயர் சுவாங்கி என்று சொல்லக்கூடிய பொன்னுருவி. அப்படி சுவாங்கி என்று பொன்னுருவியாக இருந்தாலும் கலக்கமில்லாத சந்திர குலம் போல பூரண கலக்கமில்லாத குலத்திலே இருந்து நான் கலக்கமாகிவிட்டேன் தோழி. எப்படி என்றால் ஆதி நாளையிலே நான் என்ன செய்தேன்? அதாவது அங்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய அன்னவரை மணந்து அவருடனே சில ஆண்டு காலம் நான் சுயமமாக வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே அவருடனே இணைந்து 3 ஆண் பிள்ளைகளை பெற்றேன். விடவர்மன், விடசேனன், விடக்கீர்த்தி என்று சொல்லக்கூடிய 3 பிள்ளைகளை பெற்று நான் வாழ்ந்து வந்து 6 மாத கர்ப்பிணியாக ஆற்றங்கரைக்கு தண்ணீர் எடுக்க சென்றேன். அப்பொழுது என்னுடனே வந்த சில பெண்கள் மீது இந்த முந்தானியானது மேலே பட்டவுடனே இவள் ஒரு நாட்டு அரசரை மனதிருந்தால் பரவாயில்ல, இவள் ஒரு தேரோட்டி சூதபங்கவன் ரதையன் மைந்தனை திருமணம் செய்திருக்கக்கூடிய இவளுக்கு இவ்வளவு திமிரா என்று சொல்லி என்னை இழிவாக பேசியனாலே அன்றைய தினமிருந்து இன்றதான் வரை என்னுடைய தாயார் வீட்டு வந்து எனக்கு சுற்றிலும் தாதிமார்கள் சூழ்ந்துமே கவரி வீசே, 1000 கணக்கான தாதிமார்கள் சூழ்ந்துமே கவரி வீசே நாள் ஒரு வண்ணமாக பொழுது ஒரு மேனியாக சீரும் சிறப்புடனே வாழ்ந்து வருகிறேன். அப்படி வாழ்ந்து வந்தாலும் இன்று தினத்திலே ஏதோ தெரியவில்லை, என் உடம்பெல்லாம் அசதியாக இருக்கிறது. அந்த புறத்திலே அந்தரங்கம் என்று சொல்லக்கூடிய தோழி இருக்கிறார். நான் அழைத்ததாக அழைத்து வருகிறாயா?
வந்து வயசுக்கு இருக்கான இன்னும். ஏண்டா அழகு அம்மா நல்லா இருக்கியா? என்னது ஊமா? என்னடா சொல்ற? என்னம்மா இன்னும் வரத்துக்கு வச்ச மாதிரியே பேசுற? ஐயோ ஏண்டா அறிவு என்னம்மா என்னை பார்த்தால் ஐயோ ஐயோ எப்படா ஐயோ என்னடா குதிரை மாதிரி கணிக்கிறது இல்ல. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ எப்பா ஸ்டார்ட் ஆயிட்டா ஸ்டேரிங் கையில பிடிக்கணும். ஐயோ எனக்கு வேற வேற நிக்குது. ஸ்டார்ட் ஆகும். ஐயோ எப்பா மாட்டானே எப்பா வண்டி ஸ்டார்ட் பண்ற டைம். என்ன வண்டி? டாப் கீர். எந்த டாப் கீர்? பொம்னாடி வண்டி. பாபா அழகு என்ன பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா? எப்படிங்க? அந்த அடி இரும்படி நல்லா அடிச்சா வரா தண்ணி ஆட்டர் பைப்ல. என்னது நல்லா அடிச்சாவா? ஒரு அடிக்க மணாது போய் விழுந்துட்டு கொள்ளுவாயா? நீங்க நல்லா அடிச்சா என்ன கேஜி ஆகுவேன்? உனக்கு ஆமடியா இருக்கிறானா இல்லையா? சரி ஆசைப்பட்டு கேக்குறேன். யாரு இல்லைன்னா கூட பறந்து மனசுல வச்சுக்க. மச்சான் உனக்கு பொண்டாட்டி இருக்கிறாளா? இல்லையா என்று கேட்கிறேன். எனக்கு பொண்டாட்டி எக்குது கல்யாணம் ஆயிட்டுக்குது சொல்லிருப்பாருங்க அந்த போட்டு புளிக்கிட்டா என் பொண்டாட்டிக்கிட்டா என் பொண்டாட்டி எங்க நீ எனக்கு மாமியார் சொல்லி கொடுப்பாரு உங்க மகள் கிட்ட. எப்பா நீங்களும் சொல்லிருப்பாருங்க முடி வந்துடும் தலையில. அப்பா எனக்கு கண்டிப்பா இங்க கிருங்க தலை சாக்கியா தலையை சாக்கியவா சாக்கியா மனுஷா ஒரு டைம் கூட எனக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலையா? பிலுக்கால் உனக்கு எதனா ஆயினுக்குதா? எனக்கா சொல்லட்டுமா? கால் இருக்கிறியா? ஐயோ மகாராஜா மகாராஜா சொல்லிச்சு என்னத்துக்கு நீ பாக்கணுமா? என்ன மகாராஜா வீட்டுக்காரி வர சொன்னடா. எங்க வீட்டுக்காரியா? சரி கெடப்பாரு வேணா சொல்லலாம். ஐந்து குடிச்சுட்டு வரேன். போய் வா. பாத்துக்கடா கெடப்பாரு வாங்கி போய் குடிச்சிட்டு வந்துரு. நல்லா தொழில் வச்சு சொருகிட்டு வர நடத்துல போய் வா. ஆடா வாட்டு பூஜை வாயா. நான் வந்து அனுப்பிவிட்டேன்ல. அப்புறம் யாரும் என்கிட்ட பேசுறது? நான் பேசுறேன். நீ பேசுறியா? சரி தேவிங்க போட திருச்சவை சபைநாடு வந்தேனே. பாட்டு பாடுறதுக்கு வராரு. பாட்டுக்கா? உன்னை கண்டா எனக்கு எப்படி தெரியுமா? கொண்டை மேல கொண்டை போட்டு கோயிலுக்கு போற புள்ள அது கொண்டை மேல கண்டு கொஞ்சி ஓடி பள்ளி
பார்க்க ஆஹா. அந்த கொண்டை மேல கொண்டை போட்டு சரி. நீ கோயிலுக்கு போனீனா ஆ. அந்த கொண்டை மேல இருக்கிற 2 கிளி ஆ. கொஞ்சுது. அந்த கொஞ்சற கிளியை பார்த்தா ஆ. எனக்கு அப்படியே ஜிம்முன்னு ஆகுது. அப்ப கிளிய பார்த்தாதான் ஆகுதா? மூடி ஓட்டு குதி. ஐயோ அம்மா. அந்த தேவடியா பையா, ஏண்டா நீ ஒரு ஆளு, ஒரு பெரிய மனுஷன், முடியல முடி வேற கரேன்னு நான் தான் எங்கேயோ வீட்டுக்கு போட நம்பிச்சு விட்டு இவனுக்கு வாயில எதுனா ஊட்டுறியா? உன்னை அடிச்சிருக்கா? ஐயோ உன்னே அடிச்சிருக்கா? என்னே இல்ல இன்னும் மன்னிச்சிடப்பா. மன்னிக்க மாட்டாங்க. என்ன பார்த்தா உனக்கு என்ன எழுதா? உங்களை பார்த்தால் சொல்லட்டுமா? சரிம்மா. சாதி மாறி அப்படி இருந்தாலும் என்னுடைய பேரோ தோழி சுந்தரம். ஹேய், சுந்தரமா? தோழி சுந்தரம்டா. கூட சுந்தரம் என் பேர் தொங்கணும். அழகு கலிங்க தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பொன்னியம்மா இருக்கிறார் அல்லவா, அவரிடத்துல வேலை செய்யக்கூடிய என்னுடைய பெயரோ தோழி சுந்தரம். இருந்த போதும் இந்த தினத்திலே ஏதோ ராணியம் அழைப்புதல் ஆகையால தோழி வந்திருப்பதாக தெரிவித்திருக்காயா? சொல்லிட்டாருமா. போக்கிரிக்கு போக்கிரி ராஜன் பக்கத்தில் ஓலி ஓலி நிக்கிறேன். ஆனா ராணியம்மா தோழி சுந்தரம் கிருபையாலே அம்மையாரே கிருபையாலே இந்த ஈரேறி ஊனம் போடுறோம் இந்த மாசிலா என்னடித்து ஒரு ராணியை அவதரித்தான்.
தாயாகிய சுந்தரமணியாக வணக்கம் அம்மா. தோழி சாற்றி மலர் போற்றி உலகத்திலே ஆண்டவனுடைய அருளை பெற்று அம்மா தீர்க்காயுசாக வாழ்ந்திருக்க வேண்டும் தோழி. இருந்தாலும் அம்மா ஒரு வார்த்தை கேட்கலாமா? கேளு. வாழ்த்தி வரமளித்த தோழி சுந்தரம் வர வேண்டும் என்று அழைத்த காரணம் என்னம்மா? எதற்காக அழைத்தேன் என்ன காரணம் தெரியுமா தோழி? அம்மா சற்று நேரம் பஞ்சனை அலங்காரித்தாள். பஞ்சனை மீது உன் மடி மீது தலை வைத்து உறங்குவேன் தோழி. அப்படியாமா? அப்படியே ஆகட்டும். தாய்